வணக்கம் மக்களே, எலெக்ஷன் டேட் நெருங்கிடுச்சு. சோ நமக்கான தலைவரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும், அவரோட தலைவருக்கான குணங்கள் என்ன அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, புதிய சிந்தனைகளையும் அதை படைக்கத்தக்க ஆற்றல் பெற்ற குணங்களும் இருக்கணும். செகண்ட், ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா என்னன்னா, நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். நம்பர் 3, அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, தலைவன் எடுக்கும் முடிவுகள் அதன் பின் வரும் விளைவுகள் அனைத்திற்கும் பதில் சொல்பவரா இருக்கணும். நம்பர் 4, இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, அகத்தூண்டல். தன்னை பின்பற்றுபவர்களை அவருடைய பேச்சாலும் செயல்களாலும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துபவர். நம்பர் 5, ரைட் டிசிஷன். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தல். நம்பர் 6, எம்பவர்மெண்ட். தனது குழுல இருக்கிறவங்களுக்கும் தீர்மானிக்கும் அதிகாரத்தை கொடுக்கணும். நம்பர் 7, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். சிக்கலை தீர்க்கும் திறன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும் சவால்கள் மற்றும் தடைகளை முறையாக கண்டறிந்து அவற்றை சரி செய்து அது மீண்டும் வராமல் தடுப்பதாகும். நம்பர் 8, ரெஸ்பெக்ட் எவ்ரிவன். அதாவது அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும். வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் மரியாதையோட நடந்துக்க தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 9, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். நல்ல தொடர்பாடல் திறன். அதாவது சரியான தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் திறன் இருக்கணும். அதே சமயம் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுபவராக இருக்க வேண்டும். நம்பர் 10, கிளியர் விஷன். அதாவது தெளிவான தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். அதாவது வருங்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை துல்லியமாக திட்டமிடும் திறன் இருக்க வேண்டும். எஸ் மக்களே, இந்த 10 குணங்களும் இருக்கிற தலைவரை தான் நம்ம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். நீங்க தேர்ந்தெடுக்கிற தலைவருக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்க நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.